துருக்கி சிரியாவில் நிலநடுக்கத்தால் ஏன் பேரழிவு ஏற்பட்டது என வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் நமது நெறியாளர் காயத்ரி. துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட இந்த பேரழிவிற்கு என்ன காரணம் அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். முதல்ல துருக்கியில நிலநடுக்கம் ஏற்பட்ட இந்த பகுதி அப்படின்னு சொல்றது நிலநடுக்க மையம் அஃபெக்டட் ஏரியாஸ். அது துருக்கிக்கும் சிரியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய கர்மன் மாரஸ் காசியண்டப் இந்த ரெண்டு பகுதி அதிக அளவிலான பாதிப்பை சந்திச்சிருக்கு. அதிகபட்சமா 7.8 ரிக்டர் அளவுகோல்ல இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கிறது. 6 அளவிற்கு மேல இருந்தாலே அது சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். அப்போ 7க்கு மேல இருக்கும்போது அது மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்டடங்களோட அடித்தளம் அப்படிங்கிறது 17.9 கிலோமீட்டர் ஆழத்துல தான் இருக்கு. இது பொதுவா இருக்கக்கூடிய அந்த காமனா இருக்கக்கூடிய வரையறையிலிருந்து மிக மிக குறைவு அப்படிங்கறதும் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி முதல்ல ஏற்பட்ட நிலநடுக்கம் அப்படிங்கிறது 7.8 இருந்தது. இரண்டாவது முறை ஏற்படும் பொழுது 7.5 பதிவானது. மூன்றாவது முறை ஏற்பட்ட போது 6 என்ற அளவில் ரிக்டர் அளவுகோலில் பதிவாகி இருந்தது. இது 3 முறை மட்டுமல்ல, ஒரு 11 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 13 முறை நில அதிர்வு ஏற்பட்டதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதுல குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா குறைந்த அளவிலான ஆழத்துலதான் இந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது உணரப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இந்த அளவிற்கான மேசிவ் பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவா இந்த நில அதிர்வு அப்படிங்கிறது அது அடியில் இருக்கக்கூடிய பூமி தட்டுகள் ஒன்றோடு ஒன்று உரசி நகர்றதுனாலதான் ஏற்படக்கூடிய விளைவு. அது பெரும்பாலும் அதிகாலை நேரங்கள் அல்லது இரவு நேரங்கள்ல அதிகமா உணர முடியும். இந்த நிலநடுக்கம் அதிகாலை நேரங்கள்ல ஏற்பட்டிருக்கிறது. இதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா தெற்கு துருக்கியிலையும் மிக மிக மோசமான அளவிற்கு பலவீனமான கட்டடங்கள் இருக்கிறது. இந்த பலவீனமான கட்டடங்கள் மட்டுமே இவ்வளவு பெரிய இழப்பிற்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. துருக்கி மட்டுமல்ல, சிரியாவில் இருக்கக்கூடிய கட்டடங்களும் இதே மாதிரி பலவீனமா இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. இந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு அஞ்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில அடிப்படை கட்டமைப்புகளை பலப்படுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதா துருக்கியும் சிரியாவும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு.